ஹலோ, பிரைஸ் தி லார்ட். இந்த நாளுக்கான வேத வசனம் மத்தேயு 4ஆம் அதிகாரம் 19வது வசனம். என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிப்பவர்களாக்குவேன் என்றார். இயேசு ராஜாவுக்கு பிடித்தமான வார்த்தை என்று பார்த்தால் கம் லெட் அஸ், வாருங்கள் என்று வேதாகமத்திலே அவர் வாழ்ந்த நாட்களிலும் அவர் பேசின வார்த்தைகளிலும் மிகவும் அதிகமாய் கவனிக்கப்பட வேண்டியது வாருங்கள், என்னிடத்தில் வாருங்கள், என் பின் சென்று வா, கம் லெட் அஸ், வா என்று சொல்லுகிறதை நாம் அங்கே பார்க்க முடியும். இன்றைக்கு நமக்கு ஒரு விசேஷ நிகழ்ச்சிக்கோ அல்லது திருமண காரியங்களுக்கோ நமக்கு இந்த பத்திரிகைகள் எல்லாம் வைக்கிறார்கள். நமக்கு அவ்விதமான அழைப்பிதழ்கள் வரும் பொழுது, அது தபால் மூலமாகவோ அல்லது இமெயில் மூலமாய் வருகிற பொழுது அது நமக்கு ஒரு பெரிய ஒரு சந்தோஷத்தை கொடுக்கிறது. நம்மளை அழைத்திருக்கிறார்கள் என்று சொல்லி, that I am invited for that particular program, என்னையும் எங்களுடைய குடும்பத்தாரையும் இந்த விசேஷத்த காரியங்களுக்கு வாருங்கள் என்று சொல்லி அழைத்திருக்கிறார்கள் என்று சொல்லி நாம் அதை பற்றி பேசுகிறோம், சந்தோஷப்படுகிறோம். அவர் God also is a God of inviting. நம்மளை நன்மையான காரியங்களுக்கும் அவர் அநேக மேன்மையான பரலோகத்தின் பொக்கிஷங்களை காணும்படியும் வேண்டும்படியும் அவர் நம்மை பார்த்து அழைக்கிறார். மேரியை பார்த்து, மரியாதை பார்த்து அழைத்தார், வா, இந்த பரிசுத்தமான இந்த கர்ப்பத்தை நீ சுமக்க வேண்டும் என்று சொல்லி அவர் அழைத்தார். சீஷர்களை பார்த்து, மத்தேயு, பிலிப்பு, எல்லா சீஷர்களை பார்த்து எனக்கு பின் சென்று வா என்று சொல்லி சுவிசேஷங்களை அழைக்கிறதை பார்க்கிறோம். பிரச்சாரத்துல பிடிப்பட்ட அந்த பெண்ணை பார்த்து சொன்ன, பரவாயில்லை, நீ மறுபடியும் புதுசா வாழ்க்கை நன்மைக்கு எதுவாய் நீ தேவனுடைய பிள்ளையாய் நீ தொடங்கலாம் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். தோமாவை பார்த்து சொன்னார், தோமா, இங்க வந்து கையை வைத்து பார், என்ற காயங்களை தொட்டு பார் என்று சொல்லி தோமாவை அழைக்கிறதை பார்க்கிறோம். தேவனாகிய கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை பார்த்து கிட்ட வாங்க, அவர் கிட்ட வாங்க, கம் க்ளோசர் டு மீ, என்னிடத்துல வாருங்கள் என்று சொல்லி அவர் அழைக்கிறதை பார்க்கிறோம். God is the king who prepares the palace, sets the table and invites his people to come in, his subjects to come in. In fact, it seems his favorite word is come. இந்த ராஜாதி ராஜா என்ன பண்றாருன்னு சொன்னா, ஒரு பெரிய பிரமாண்டமான விருந்தை அவர் ஆயத்தம் பண்ணுகிறார். அவருக்குரியவர்களை, தமக்குரியவர்களை பார்த்து சொல்லுகிறார், வாருங்கள், வாருங்கள், என்னிடத்துல வாருங்கள் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை இயேசு அப்பா சொன்னார். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்துல வாசிக்கிறோம், come let us talk about these things. அவர் சொல்றாரு, பாவம் செபேர் சிவந்து போயிருந்ததாலும் பரவாயில்லை, அதை வெண்மையாய், பனி போல வெண்மையாய் மாற்றலாம், வா பேசலாம், வா. அப்புறம் சொன்னார், யாரெல்லாம் தாகமாய் இருக்கிறீங்க வாங்க. இயேசுப்பா சொன்னார், வாங்க தாகமாய் இருக்கிறவர்களே என்னிடத்துல வாருங்கள், பாரம் சுமக்கவில்லை என்னிடத்துல வாருங்கள், நான் உங்களுக்கு ஆறுதல் செய்கிறேன் என்று சொல்லுகிறதை அவர் பார்க்கிறோம். இயேசுப்பா நம்மளை பார்த்து அழைக்கிறார். எதுக்கு தெரியுமா? அவர் சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, வா, உன் பிரச்சனையை எடுத்துட்டு வா, உன் நிலைமையை எடுத்துட்டு வா, உன் வியாதிப்பட்ட சரீரத்தை எடுத்துக்கிட்டு வா, உன் போராட்ட மனதை எடுத்துக்கொண்டு வா, உன்னால தீர்க்க முடியல, வா, நான் உனக்கு என்ன செய்ய போறேன்னு உனக்கு சொல்றேன், வா, நம்ம உட்கார்ந்து பேசலாம், வா, கம் and meet me, come and talk to me என்று இயேசுப்பா உங்களை உரிமையோடு அழைக்கிறார். எப்ப நீங்க அப்பா கிட்ட அப்படி போய் பேசின நாள், கடைசியான மணி நேரம் எது, எந்த நாள் எது உங்களுக்கு ஞாபகம் வருகிறதா? இந்த காலையில அப்பா பார்த்து சொல்றாரு, வாங்க வாங்க, நம்ம பேசி ரொம்ப நாள் ஆகுது, வாங்க பேசலாம், வா, ஒரு பேசி ஒரு வழிக்கு வரலாம், தீர்வை உண்டு பண்ணலாம் என்று தேவன் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா. இந்த வார்த்தையில உற்று நோக்கி பாருங்கள், அந்த ஜீவனுள்ள வார்த்தைகளில் உற்று நோக்கி பாருங்கள், அவைகள் உண்மையாய் இருக்கிறது. அவர் சொல்றாரு, நான் உனக்கு நன்மையானதை நான் உனக்கு தருகிறேன். உங்களுடைய மனதை முழுசா கொடுத்து பேசி பாருங்க, நீங்க அவர மாதிரியே நீங்க மாற ஆரம்பிப்பீங்க, ஆச்சரியமானவைகளை காண்பீர்கள். எசேக்கியேலின் புஸ்தகத்தில் 47ஆம் அதிகாரத்திலே
9-10 வசனங்கள் சொல்லுகிறதை கவனிக்கலாம். சம்பவிப்பது என்னவென்றால், இந்த நதி போகும் இடமெங்கும் சஞ்சரிக்கும் ஜீவ பிராணிகள் யாவும் பழைக்கும். இந்த தண்ணீர் அங்கே வந்தபடினால் வெகு ஏராளமான மச்சங்களும் உண்டாயிருக்கும். இந்த நதி போகும் இடமெங்கும் உள்ள யாவும் ஆரோக்கியப்பட்டு பழைக்கும். இந்த ஜீவ தண்ணீர் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. இயேசுதான் அந்த ஜீவ நதி, ஜீவ தண்ணீர், தாகம் தீர்க்கும் ஜீவ நதி அவர்தான். அப்ப சொல்றார், வா அந்த ஜீவனை குறித்து பேசலாம், ஜீவனை நீ பெற்றுக்கொள்ளும்படி பேசலாம். இந்த சமாரிய ஸ்திரீடத்துல போய் தேவன் அதான் சொன்னார், உன்னிடத்துல தாகத்துக்கு தண்ணி கேட்கிறவர் யார் என்று நீ தெரிந்திருந்தால் நீ அவரிடத்துல கேட்டிருப்பாய். என்றைக்கு உனக்கு தாகம் எடுக்காதபடி அவர் ஜீவ தண்ணீரை உனக்கு கொடுத்திருப்பார். வாங்க பேசுங்க, அப்பா கிட்டத்துல பேசுங்க. நிரந்தரமாய் உடைய பிரச்சனைகள் தீரும்படி அவர் வழியை காண்பிப்பார், உண்டு பண்ணி இருக்கிறார். உட்கார்ந்து பேசலாம். பிழைக்குமா? The healing will take place. Things will get right. You will be all right. You will enjoy the presence and peace of God. Hallelujah. எல்லாமே மாறுகிறது. வா அப்பா கிட்ட பேசலாம். 10வது வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது எங்கேதி துவங்கி எண்ணிலாய்க்கு மற்றும் மீன் பிடிக்கிறவர்கள் அதன் கரையிலே நிற்பார்கள். அதெல்லாம் வலைகளை விரிக்கிற ஆமென் ஸ்தலமாயிருக்கும். அதில் மச்சங்களும் பெரிய சமுத்திரத்தின் மச்சங்களைப் போல பல ஜாதியும் மகா ஏராளமாயிருக்கும். அல்லேலூயா. இயேசுப்பா சொல்றாரு, நீ வந்து பேசு, அப்பதான் உனக்கு தெரியும் what I have kept for you. சமாரிய ஸ்திரீக்கு அவர் சொன்னாரு, உனக்கு ஜீவ தண்ணீர் என்று சொல்லி சொன்னார். இப்ப நீங்க போய் பேசுனீங்கன்னா அப்பா இடத்துல பேசி பாருங்க, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறார் என்று உங்களுக்கு தெரியும். அப்பா இடத்துல எல்லாமே இருக்கிறது. அப்பா சொல்றாரு, இந்த ஜீவ நதி நமக்குள்ள பாய்ந்ததுன்னா எல்லாமே மாறுமா. ஈவன் மரித்து போகிற கண்டிஷன்ல முடிந்து போன நிலைமையில் இருக்கிறது ஜீவன் பெற்றுக்கொள்ள. பயப்படாத, கவலைப்படாது, எல்லாமே முடிந்து போனதுன்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்களே, கஷ்டம் இதுக்கப்புறம் என்று நினைக்கிறீங்களே, நான் அதை சரி செய்கிறேன். ஜீவ தண்ணீர் உட்கார்ந்து பேசுங்க, வாருங்கள் என்று உங்களை அன்போடு கூட அப்பா அழைக்கிறார். நம் கண்களை மூடி செபிக்கலாமா? பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், எங்களை பார்த்து வாருங்கள், நாம் பேசி தீர்த்து கொள்ளுவோம், வாருங்கள் என்று சொல்லி எங்களை அன்பாய் அழைக்கிற பரலோகத்தின் பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு உடைய பிள்ளைகள் தங்களுடைய வாழ்வில கடந்து போய் கொண்டிருக்கிற நெருக்கங்களும் கண்ணீர்களும் மனவேதனைகளை நீ பார்க்கிறீரப்பா. இன்னைக்கு உடைய பிள்ளைகளை பார்த்து என்னிடத்துல சொல்லுங்கள், என்னிடத்துல பேசுங்கள் என்று சொல்லுகிற நம்முடைய வார்த்தைகளுக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் இடத்துல பேசி மிக அருகாமையில உட்கார்ந்த மோடு பேசி மனம் விட்டு பேசி ரொம்ப நாளா வருதுப்பா. பிள்ளைகளுக்கு அந்த தயவு செய்வீராக. என் ஜெபத்தை கேட்கிற தகப்பன் இருக்கிறார், என் மன வேதனைகளை அறிந்து கொள்ளுகிற தகப்பன் இருக்கிறார், எனக்கு எல்லா காரியங்களுக்கு வழி உண்டு பண்ணுகிற என் தேவன் இருக்கிறார் என்று சொல்லுகிற அந்த உயிர்ப்பிக்கிற அந்த மகிமை, அந்த ஆவியானுடைய பிரசன்னம் இப்போது தொடுவதாக. உடைய ஆத்மாவுல விசேஷித்த பலன் இறங்கட்டும். உடைய ஆத்மாவுல பரலோக ஜீவன், இயேசுவின் ஜீவன் இறங்குவதாக. சோர்ந்து போய் இருக்கிறபடி ஆத்மா, இயேசுவை நம்பக்கூடாதபடி, வார்த்தைகளை உறுதியாய் பற்றிக் கொள்ள கூடாதபடி இருக்கிற கட்டுகள் உடைவதாக. Jesus name. You have a great hope in the word of God. You have a great hope in Jesus. இயேசுவில பெரிய நம்பிக்கை இருக்கிறது. அப்பா பார்த்து சொல்றார், வா அவனுக்கு வழி காட்டுகிறேன் என்று சொல்லி அந்த நம்பிக்கையோடு இந்த நாளை தொடங்க கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் நீர் உதவி செய்யும். ஆசீர்வதிங்க. இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். God bless.